Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 852 பார்ட் 2. ஓபன் பண்ணா சாக்லேட் டவுன்ல இருக்க ஸ்வீட் ஃபேக்டரியை காட்டுறாங்க. அங்க ஹோல் கேக் ஐலாண்ட சேர்ந்த 31 ஹெச்எஃப்ங்க குட்டிங் தாண்டி வெயிட்டிங். இவங்கள தான் WCI-31 சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் ஓவரா இல்லையாடா? சரி ஆசைப்படுறானுங்க இருந்து தொலையட்டும். இப்படி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே புட்டிங் அங்க வந்து சேர்ந்துருவான். இவளும் சிஃபோனும் சேர்ந்து பண்ண போற கேக்கால மட்டும்தான் இவங்களோட அம்மா ஆத்தாவான பிக் மாம தடுக்க முடியும். அதனால நாங்க உள்ள வரலாமான்னு பர்மிஷன் தான் கேட்பான். அவனுங்களே இவளுக்காண்டி தான் வெயிட்டிங். உள்ளுக்குள்ள அவனுங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டானுங்க. சுத்தி இருக்க மக்கள் புட்டிங்க பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவளோட கல்யாணம் நின்னு போச்சு இல்ல. அவன் இந்த நிலைமையில அவ எவ்வளவு கஷ்டத்தோட வந்திருப்பான்னு உடனே அவ இழிச்சுக்கிட்டே ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த கண்ட்ரி அழியாம நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் பாலா. உடனே எல்லாத்துக்குமே சந்தோஷம். பரவாயில்லையே கஷ்டப்பட்டு இருப்பான்னு நினைச்சோம். அவ சந்தோஷமா தான் இருக்கான்னு அவளை பார்த்து இவங்க பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. அந்த டைம்ல தான் நேக்கா ஒரு வேலையை பாப்பா. இவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசி டைவர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்ல சிஃபோனையும் அந்த பறக்கும் கம்பளத்தையும் அழகா உள்ள அனுப்பி விட்டுருவான். அதுல தானே நம்ம செஞ்சு இருக்கான். அவனை பார்த்தா பெரிய கலவரமாயிரும். அதுக்கு தான் சேஃப்டிக்கு முன்னாடி அனுப்பி விட்டுட்டா. இவ மக்கள்கிட்ட என்ன சொல்லுவா, நாங்க எங்களோட உயிரை பணைய வச்சு இந்த கண்ட்ரியை காப்பாத்த போறோம். அதனால நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த கேக்க பக்காவா ரெடி பண்ணா மட்டும்தான் இந்த கண்ட்ரி எங்க அம்மா கையில இருந்து தப்பிக்கும். நீங்க ஏதாச்சும் எட்டி பாக்குறோம் அப்படி இப்படின்னு சேட்டை ஏதாச்சும் பண்ணீங்கன்னா நாங்க டிஸ்டர்ப் ஆவோம். அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரி எங்க அம்மா கையாலேயே அழிய வேண்டி இருக்கும். அதனால என்ன ஆனாலும் சரி யாருமே உள்ள எட்டி பார்க்கவே கூடாது, ஓகேவா அப்படின்னு சொன்ன உடனே உயிரே போனாலும் உள்ள எட்டி பார்க்க மாட்டோம், நீங்க காவலியே படாதீங்க நீர்வாங்க. ஆக்சுவலா இவன் மேல எல்லாம் மரியாதை பயங்கரமா வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. ஏன் இந்த வேலையை பண்ணிருப்பான்னா நம்ம சஞ்சீவ் உள்ள இருக்கான்ல, எட்டி பார்த்து மறுபடியும் கலவரம் ஆயிடக்கூடாதேன்னு ஒரு பயம். அதனாலதான் சேஃப்டி இப்படி சொல்லிட்டு வந்துட்டான். இனி இவங்க நிம்மதியா உள்ள போய் வேலை பார்க்கலாம்ல. அந்த டைம் பாத்தீங்கன்னா செஃப்ங்க இன்னும் யாரும் உள்ள போல, எல்லாம் வெளியே தான் வெயிட் பண்றாங்க. அதுல பௌச்சிங்கிற ஒரே ஒரு ஹெட் செஃப் மட்டும் உள்ள கூப்பிடுவாளா. அவனும் ரைட் உள்ள வருவான். வந்த உடனே அவன் மண்டைக்குள்ள கையை விட்டு அவன் மெமரியை மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னென்ன வேலைத்தனம் பண்றா பாத்தீங்களா, நல்ல வேலை நல்லவளா மாறிட்டான். இல்லன்னா எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணிடுவான். சோ இப்போ சிஃபோனும் சஞ்சீவ் சேஃப்டியா உள்ள வந்தாச்சு. வந்த உடனே செஞ்சு நமக்கு இதுக்கு மேல டைம் இல்ல, அதனால நான் வரும்போதே கேக்கோட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் வரைஞ்சு கொண்டு வந்துட்டேன்ப்பா. நான் வரும்போது திரும்பி உட்காந்துக்கிட்டு என்னத்தையோ பண்ணிட்டு இருந்தான். அது இதான் போல. அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டா அந்த வெட்டிங் கேக்க பக்காவா வரைஞ்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அதுல இருக்க இன்கிரீடியன்ட் அதோட டேஸ்ட பத்தி எல்லாம் கரெக்டா சொல்லுவான். சிஃபோனுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுரும். பின்ன சஞ்சி சும்மாவா, அவனுமே ஒரு மாசான குக்கு தானே. அப்போ புட்டிங்கே செஃபோட கெட்டப்ல ஸ்டைலா வந்து நிப்பா. அதை பார்த்துட்டு இவன் வாய பொழக்க, அதை பார்த்து அவ வாய பொழக்க மொத்தத்துல கவுந்துட்டா. அப்புறம் செஃபுங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு சஞ்சியா அவளோட ஹஸ்பண்டும்பாங்க. என்னடானா மெமரியை மாடிஃபை பண்ணால, அதான் அதுவும் எப்படி மாடிஃபை பண்ணிருப்பானா, டூஃபி பெஜி அவங்க பண்ண அட்டூழியம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு மழை பயங்கரமா பெஞ்சல கேக்கு ஃபுல்லா நனைஞ்சு கரைஞ்சு போச்சு. அதனால நம்ம பிக் மாமு காண்டாயி கேக் வேணும்னு சொல்லி அங்க கொதறிட்டு இருக்கா. சோ இப்போ அவளை தடுக்கணும். அதுக்கு இவங்க கேக்க செய்யணும். அப்படித்தான் இவ ரீரைட் பண்ணிருக்கா. அதுவும் ஃபர்ஸ்ட் பண்ண கேக்கோட மெமரியும் நல்லா எடுத்து வச்சிருக்கா. ஈஸியா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு நம்ம சஞ்சியோட ப்ளூ பிரிண்ட பார்த்துட்டு ஆடி போயிட்டானுங்க. ஆனா இது எங்களோட கேக்க கூடவே இருந்து பார்த்த மாதிரி அக்கா பிரிச்சு பிரிச்சு எழுதி வச்சிருக்கான். சஞ்சய் இருந்துட்டு நான் தான் பண்ணேன்பா, இது பர்ஃபெக்டா இருக்குது, சீக்கிரட்டான இன்கிரீடியன்ட் முதற்கொண்டு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. எங்க எக்ஸிகியூட்டிவ் சீஃப் ஸ்டெருசன் இத கண்டுபிடிக்க பல வாரங்கள் எடுத்துக்கிட்டாரு. ஆனா நீங்க புசுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களேன்னு அப்படி பாராட்டுவானுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சஞ்சய் எந்த அளவுக்கு ஸ்கில்டான ஆளுன்னு. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து கேக் மேக் பண்ண போறீங்களா, சூப்பர்னு சொல்லி பாராட்டுவாங்களா. அவ சந்தோஷத்துல பத்திட்டு எரிவா. அந்த ஹார்ட் துடிக்கிறதுல அவ பவுன்ஸ் ஆவா. இந்த கொம்பு மட்டை வேற சஞ்சயை வச்சு பேசிட்டே இருப்பானா. சிஃபோனே டே வாய முறா, இப்படியே பேசி பேசி அவளை கொன்றாதீங்கன்னு எவ்வளவோ தடுப்பா. ஆனா அவளோட அட்ராசிட்டியை தடுக்க முடியல. அப்படி கொஞ்ச நேரம் நல்லவளா என்ஜாய் பண்ணுவா. ஆனா அடுத்த செகண்டே ஏய் சஞ்சய், நீ என்னதான் என்னோட மாஸ்டர் மாதிரி நடிச்சாலும் நான் உன்னைய கொல்லாம விட மாட்டேன், உன் சாவு என் கையில தான் அப்படின்னு வில்லத்தனமா அவனை பார்த்து பேசுவான். அவன் கண்டு ஓட மாட்டான். ஏன்னா இப்ப அவனுக்கு புட்டிங்க பத்தி நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால கேக் செய்ய என்னென்னலாம் வேணுமோ லிஸ்ட் கொடுத்துட்டு இருப்பான். ஏன்னா இப்போதைக்கு இவங்களுக்கு சுத்தமா டைமே இல்ல. சீக்கிரமா கேட்க முடிச்சா மட்டும்தான் பிக் மாமுங்கிற அந்த பெரிய சைசு குந்தானியை தடுக்க முடியும். அதனால யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவனோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டையும் ஆட் பண்ண போறானாமா. அதை சாப்பிடும் போது அவளை பயங்கர ஹாப்பினஸ்க்கு கொண்டு போகும். அது மட்டும் இல்லாம உண்மையான ஸ்வீட்னஸ்னா என்னன்னு தெரிய வைக்க போகுது அப்படின்ட்டு வேற லெவல்ல சொல்லிட்டு இருப்பான். சும்மானாலே அவ அள்ளி அள்ளி திம்பா. சூப்பரா பண்ண போறேன்பா. அப்ப என்னென்ன பண்ண போறாவளோ தெரியல. ஆமா இது ஒரு டைம், ரெண்டாவது டைம் மறுபடியும் அவளுக்கு கிரேவிங் வந்தா என்ன ஆகும். ஆனா ஒண்ணு, அவளோட மொத்த டெரிட்டோரியும் சோத்துக்காக அவளையே அழிக்க போறாங்கிறது மட்டும் உறுதிப்பா. சரி இப்ப மேட்டர் என்னன்னா 3 மணி நேரத்துல இவங்க ஒரு இன்கம்ப்ளீட்டான கேக்க ரெடி பண்ணிடுவாங்க. அதை கப்பல்ல ஏத்தி கொண்டு போகும் போதே டெக்கரேட் பண்ணும். பிக் மாம் எப்படியும் நம்மளுக்கு கப்பலை சேஸ் பண்ணிட்டே வருவா. அந்த கேக்க பார்த்தோன்னே
உடனே நம்மால கண்டுக்காம அந்த கேக்க போய் திங்க ஆரம்பிப்பா. அந்த கேப்ல சஞ்சய் 1000 சன்னி கப்பல் ஏறி அலேக்கா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இவ்வளவுதான் பிளான். ஆனா இது பாசிபிளே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா. சிஃபோனு வண்டையா திட்டுவா. ஏண்டா எலிமாட்டு பயலுகளா, ஏறி மிதிச்சேன்னா மூஞ்செல்லாம் சாணியாயிரும் பாத்துக்குங்க. என் ஆத்தா வந்தான்னா இந்த கண்ட்ரியவே அழிச்சு போடுவானா அறிவு கட்டவனுங்களா. எத்தனை டைம் சொல்றது, மூடிட்டு வேலையை பாருங்கடாமா. ஓகே மேடம்னு அடிச்சு புடிச்சு கிளம்புவானுங்க. சரி இப்ப எல்லாருமே தீயா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. மெயினா நம்ம சஞ்சய் அப்படியே கட் பண்ணா இங்க லூஃபி பயங்கரமா அடி வாங்கி அப்படியே அரை மயக்கத்துல இருப்பானா. அப்போங்கும்போது கட்டகுரி பெரஸ்புரோ கிட்ட பேசிட்டு இருந்தான். இந்த லூசு பையன் அந்த பெட்ரோ செத்தான்ல அந்த மேட்டரை பத்தி சொல்லுவான். அது சும்மா சொன்னா பரவாயில்ல, அவன் ஒரு கிறுக்கன் என்னைய கொல்றேன்னு சொல்லிட்டு அவன் உயிரை தேவையில்லாம விட்டுட்டான். வெட்டு என்ன அவனால என் கையை மட்டும் தான் போச்சு, ஆனா எனக்கு எதுவும் ஆகல. ஆனா இப்ப பாவம் அவன் வேஸ்டா செத்துட்டான். இப்ப லூஃபியும் அப்படிதான் சாக போறான்னு ஓவரா பேசிட்டு இருப்பான். அவனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள வெறி ஏறும். அப்ப கட்டகுரி அந்த ப்ரூலியை எழுப்பி விடுவான். ஏன்னா அவ தூங்கிட்டானா மிரர் டைமென்ஷன் வழியா மத்தவங்க யாராலையும் வெளியே போயிட்டு எல்லாம் வர முடியாது. அதனால அவளை எழுப்பி அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நம்ம லூஃபி அங்க மூச்சு முட்டை எந்திரிச்சு நிப்பான். அடே லூசு பயல, உன்னோட ஸ்பீடுக்கும் பவருக்கும் என்னையெல்லாம் உன்னால ஜெயிக்கவே முடியாது, இதுக்கு தேவையில்லாம வந்து அடி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லூஃபி அட்டாக் பண்ண வருவான். அதுவும் 2 கையை ஊதிக்கிட்டு. அவன் தான் ஃபியூச்சரை பாத்துருவானே. உன்னோட கேபபிலிட்டி என்னன்னு தெரியாம நீ லூசுத்தனம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருப்பான். பையன் அந்த பெரிய கையை வச்சு எலிபென்ட் கேட்லிங் அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். சின்ன கைனா ஃபாஸ்டா இருக்கும், கையை பெருசு பண்ணிருக்கான்ல அதனால ஸ்லோவா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் எல்லா அட்டாக்லயும் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் எக்கச்சக்க கையை வர வச்சு அடி பாம்பாருங்க அடி. அவன் அடிக்கிற அடியில லூஃபி அப்படியே பவுன்ஸ் ஆவான். அப்படி ஒரு மரணத்தனமான அடி விழும். பையன் நிக்க முடியாம வந்து விழுவான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ப்ரூலி கிட்ட இவங்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் எப்படியாச்சும் ஸ்டார் ஹேட்ஸோட கப்பலுக்கு போற மாதிரி பண்ண சொல்லுவான். ஏன்னா அப்பதானே ஈஸியா அங்க போக முடியும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது 2 மிரர்ஸ் நம்மால கப்பல்ல இருக்கதா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது போதுமே, இதை வச்சு உள்ள போயிடலாமேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லூஃபி அவன் கையை வச்சு ஓங்கி குத்துவான். ஜஸ்ட் மிஸ்ல கண்ணாடியை நவுத்திடுவாங்க. பையன் அடி வாங்கி டயர்ட் ஆயிட்டதுனால அவ்வளவு வேகமா அவனால ரியாக்ட் பண்ண முடியல. ஆனாலும் விடாம அந்த கண்ணாடியை கொடுங்கன்னு அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஓடுவான். கட்டகுரி விட மாட்டானே. எனக்கும் 1-on-1 டூயல் போயிட்டு இருக்குது, இதுக்காக நீ அங்க போயிட்டு இருக்க அப்படின்னு புடிச்சு ஒரே அமைக்கிடுவான். இங்க அந்த ப்ரூலி என்ன பண்ணிட்டான், ஆளுகளை அனுப்பி விடுவான்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். ஜொஸ்கார் மஸ்கார்னு 2 பேர்த்த வச்சு அம்பல நெருப்ப கொளுத்தி விட்டு உள்ள அடிச்சு விடுவாங்க. அதான் பிளான். அப்படின்னா கப்பல் தகதகன்னு எரிய ஆரம்பிக்கும். அங்கேயே மாட்டிக்குவாங்கல்ல. எப்படி ஒரு கிரிமினலான பிளான பாருங்க. கரெக்டா எய்ம் வச்சு நிப்பாங்க. லூஃபி பார்த்துட்டு வேண்டாமா சொன்னா மட்டும் ஓகேங்கன்னு கேட்கவா செய்வானுங்க. சரி அவங்க கப்பலை கொளுத்துனாங்களா இல்லையா, லூஃபி அந்த கட்டகுரிய என்ன பண்ணா, பிக் மாமுக்கு கேக்கு கிடைச்சதா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.